ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒரு பென்டகனல் ப்ரிசம் பற்றி, செகண்ட் ப்ராப்ளம் ஒரு கோன் பற்றி. ரெண்டும் சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலே இன்னொரு ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். A pentagonal prism of base side 25 mm and axis length 55 mm resting on lateral edge on HP. The rectangular faces containing that edge is inclined 30 degree to VP HP, and when the axis is inclined 40 degree to VP. Draw its projection. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பென்டகனல் ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் சைடு 5 சைடும் வந்து 25 mm பேஸ் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் ஹைட்டு, ப்ரிசத்தோட ஹைட்டு வந்து 55 mm சொல்லியிருக்காங்க. எப்படி ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, லேட்ரல் எட்ஜ் 5 எட்ஜும் வர்டிக்கலாக வரும். அந்த 5 எட்ஜில் ஒரு எட்ஜ் வந்து ஹெச்பியில் ரெஸ்ட்டாக இருக்குது, கிரவுண்டில் ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. எந்த எட்ஜில் ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ் வந்து இன்க்ளைன் 30 டிகிரி டு ஹெச்பிக்கு 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த கண்டிஷனில் என்ன கொடுத்தாங்க, ஆக்சிஸ் வந்து 40 டிகிரி விபிக்கு இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 30 டிகிரி இன்க்ளைன் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்கறதுனால அந்த எட்ஜை வந்து கிரவுண்டில் ரெஸ்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைமில் இன்க்ளைனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ XY லைன் வரைஞ்சி அதில் ஒரு பாயிண்ட் டாட் வச்சு அந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ரெஸ்டான கிரவுண்டுன்னு கொடுத்துருக்கறனால 30 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்கறனால 30 டிகிரி இன்க்ளைட்டாக ஒரு லைன் போட்டு அந்த லைனில் தான் ஒரு எட்ஜு வந்து ஸ்டார்ட் பண்ணி வரையணும். சரியா? ரெண்டாவது ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். A cone of base side 40 mm diameter and axis height 50 mm long touches on BP on a point on the base circle. Base circle ஒரு பாயிண்ட் வந்து VPயில் டச் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க, நாட் HP. VPயில் டச் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கிளோட ஒரு எட்ஜு வந்து டச் ஆகிருக்குன்னு கொடுத்தா ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு சர்க்கிள் ட்ரூ இமேஜ் தெளிவாக தெரியும். இட்ஸ் ஆக்சிஸ் இன்க்ளைன் 30 டிகிரி டு விபி. ஆக்சிஸ் வந்து இன்க்ளைனேஷன் விபின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேரல் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் வந்து பேரல் டு ஹெச்பின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரும். சரியா? ட்ராய்ட்ஸ் ப்ரொஜெக்ஷன். இதில் வந்து ஆக்சிஸ் பேரல் டு ஹெச்பின்னு கொடுக்குறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஆக்சிஸ் வரைய வேண்டியிருக்கும். அண்ட் இன்க்ளைன் டு 30 டிகிரி டு விபின்னு கொடுக்குறதுனால இன்க்ளினேஷன் வந்து கீழே விபின்னா கீழே வர வேண்டியிருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பென்டகனல் ப்ரிசம் பார்க்கலாம். இப்போ 30 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க ஒரு எட்ஜு, ரெஸ்டிங் எட்ஜு. இப்போ XY லைன் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க, ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதான் வந்து ரெஸ்டிங் எட்ஜு. அந்த எட்ஜு வந்து 30 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துருக்கனால 30 டிகிரி மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனில் பென்டகன் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். பென்டகனோட பேஸ் 25 mm இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்திருக்காங்க. பி பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பி பாயிண்ட்லேருந்து 30 டிகிரி லைன் போட்டு அதில் 25 mm ஆர்க் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு எட்ஜு வந்து உங்களுக்கு கிடச்சிரும், ஒரு சைடு கிடச்சிரும். அடுத்து ரிமைனிங் 4 சைடு இருக்குது. இப்போது பென்டகனல் வரைகிறதுக்காண்டி உள்ள டிகிரி எவ்வளோ எடுக்கணும், 108 டிகிரி எடுக்க வேண்டியிருக்கும். அப்போது இன்சைடு ஆங்கிள் 108 டிகிரி எடுத்து ஒரு லைன் வரைங்க. அதில் அடுத்த 25 mm ஆர்க் எடுத்து ஆர்க் அடிங்க. 2வது லைன் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து இதே ப்ரொசீஜரில் தேர்டு ஒரு 108 டிகிரி எடுங்க, அதில் 25 எடுங்க. அப்புறம் 4th 5th இந்த மாதிரி 5 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பி வரைங்க, அப்புறம் 30 டிகிரி லைன் போடுங்க. அடுத்து ஒரு 25 mm ஆர்க் எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க. அது ஃபஸ்ட்டு சைடு கிடச்சிரும். ஃபஸ்ட் சைட்லேருந்து 2 பக்கமும் 108 டிகிரி எடுங்க. லெஃப்ட் சைடு 108 டிகிரி, ரைட் சைடு 108 டிகிரி எடுத்து 2 ஆர்க் அடிங்க. 25 mm 2 ஆர்க் அடிங்க. அப்போ 3 சைடு உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து 108 டிகிரி எடுத்து ரெண்டு பாயிண்ட்லேருந்து 108 டிகிரி எடுத்து, ஏன்னா 2 லைனும் ஒரு பாயிண்டில் மீச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்டும் கிடச்சிரும். சரியா?
அடுத்து ட்ரூ இமேஜ் வரைஞ்சாச்சு. அடுத்து ப்ரிசத்தோட டாப் வியூ வரையணும். அப்போ என்ன பண்ணணும், 5 பாயிண்ட்டையும் நேரே கீழே XY லைனுக்கு கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஆக்சிஸ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 55 mm. அப்போ கொஞ்சம் XY லைனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா அந்த 5 லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிங்களா, அந்த 5 லைன் பாக்ஸுக்குள்ளே தான் அது இருக்கணும். ஹைட் வந்து 55 mm கொடுத்துருக்கனால 1லேருந்து 3 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 55 mmக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. அதில் ABCD லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 2 ஃபேஸு, பாட்டம் ஃபேஸு டாப் ஃபேஸு. பாட்டம் ஃபேஸை 1 2 3 4ன்னு எடுத்துக்கோங்க. டாப் ஃபேஸை ABCDன்னு எடுத்துக்கோங்க. சரியா? 50 mmக்கு அந்த பாக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் முடித்தோடனே ஆக்சிஸ் லைனையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ முடிஞ்சிச்சா? அடுத்து இன்க்ளினேஷன் வாங்க. இன்க்ளினேஷன் என்ன கொடுக்குங்க, ஆக்சிஸ் வந்து 40 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 40 டிகிரி இன்க்ளைண்ட் VPன்னு கொடுத்ததுனால XY லைனுக்கு கீழே 40 டிகிரியில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் தான் ஆக்சிஸ் லைன் வந்து வரையணும். ஆக்சிஸ் லைனில் அந்த டாட்டர் லைன் போட்டுக்கோம்ல, அந்த லைன் வரையணும். சின்ன சின்ன டாட்டர் லைன் போட்டுக்கோம்ல, அந்த லைனை வரையணும். சரியா? அப்போ அந்த டாட்டர் லைன் ஆக்சிஸ் லைனை எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே 55 mm தான் லென்த்து. சரியா? அப்போ 40 டிகிரி லைன் போட்டு அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போட்டுட்டு இந்த செகண்ட் இமேஜ், அதாவது டாப் வியூவை அப்படியே டில்ட் பண்ணி வரையணும். டாப் வியூவில் எவ்வளோ லென்த்து 1லேருந்து 3 வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்து தான் இங்கே இருக்கணும். அதேமாதிரி Aலேருந்து C வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இங்கேயும் வரையணும். சரியா? லென்த் எதுவும் மாற்றக்கூடாது. அப்படியே எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி வரைங்க. வரைஞ்சிட்டு தேர்ட் ஸ்டேஜ் வரைஞ்சி முடித்த பிறகு, டாப் வியூ முடித்த பிறகு திரும்ப இந்த டாப் வியூவை நேராக மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கீங்க, அதை ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இந்த 2 ப்ரொஜெக்ஷனும், அதாவது தேர்டு ஸ்டேஜில் உள்ள டாப் வியூவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உள்ள ஃப்ரண்ட் வியூவும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். 1 2 2 3 2 அந்த மாதிரி A1 B1 C1 இதெல்லாம் கிடைக்கும். எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் விசிபிளாக தெரியக்கூடிய பாயிண்ட்டை டார்க் லைனில் வரைஞ்சிக்கோங்க. விசிபிளாக தெரியாத லைனை டாட்டர் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு 4th வியூ, ஃபைனல் வியூ. சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோன் வரைய போகிறோம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு எட்ஜ் வந்து 30 டிகிரி இன்க்ளைன் டு HPன்னு கொடுத்துருக்கனால நம்ம ஃபஸ்ட்டே அது வரைஞ்சிட்டோம். இங்கே ஒரு எட்ஜ் வந்து எதுவும் பற்றி கொடுக்கல. ஒன் ஆஃப் இஸ் பேஸ் எட்ஜ் வந்து ரெஸ்ட் ஆன் VPன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேரலல் டு HPன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், VPன்னு கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் சர்க்கிள் அப்படியே வரையணும். சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோட டயாமீட்டர் 40 mm. அப்போ 40 mm டயாமீட்டருக்கு சர்க்கிள் ஃப்ரண்ட் வியூவில் வரைஞ்சிக்கோங்க. அதை அப்படியே நேராக கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். XY லைனில் டச் ஆகிருக்க மாதிரி பேஸ் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒரு பேஸ் எட்ஜ் வந்து ரெஸ்ட் ஆன் VPன்னு கொடுத்துக்கறனால கண்டிப்பாக XY லைனில் டச் ஆகாத மாதிரி அந்த லைன் பேஸ் லைன் 40 mm டயாமீட்டர் லைன் வரையணும். ஆக்சிஸ் ஹைட் 50 mm. அப்போ 50 mmக்கு ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 எட்ஜையும் ஏயும் EAயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட் கிடச்சிரும். டாப் வியூ முடிஞ்ச பிறகு இந்த டாப் வியூவை 30 டிகிரி இன்க்ளைன் டு VPன்னு கொடுத்துக்கனால ஆக்சிஸை 30 டிகிரி VPன்னு கொடுத்துக்கனால தேர்டு ஸ்டேஜில் ஆக்சுவலி இங்கே கீழே ஒரு 30 டிகிரி லைன் போட்டு அதில் இந்த ஆக்சிஸ் லைனை லைனை வரைஞ்சிட்டு தேர்டு ஸ்டேஜ், அதாவது செகண்ட் ஸ்டேஜில் டாப் வியூ எப்படி இருக்கோ அதை அப்படியே டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் 30 டிகிரி இன்க்ளைண்டில் வரையணும். தேர்ட் ஸ்டேஜ் வந்துடும். தேர்ட் ஸ்டேஜ் நேரே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் சர்க்கிளோட ஒரிஜினல் இமேஜ் வரைஞ்சிருக்கீங்க, அதை அப்படியே ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டேஜும் ஃபஸ்ட் ஸ்டேஜும் உங்களுக்கு வந்து எங்கெங்கே மீட் ஆகுதோ அதெல்லாம் வந்து விசிபிள் எட்ஜஸ்லாம் டார்க்காக வரைங்க. விசிபிள் இல்லாத எட்ஜஸ்லாம் டாட்டர் லைனில் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் கிடச்சிரும், 4th ஸ்டேஜ் கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.